10,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சில் எல்லா பிராண்டுமே மோஸ்ட்லி அடுத்தடுத்து ஃபோன்ஸ் லான்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஃபினிக்ஸ்லையும் ஹாட் 50 அப்படின்ற இந்த ஒரு ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. 48 மெகா பிக்சல் கேமரா, 120 ஹெர்ட்ஸ் ரிஃப்ரெஷ் ரேட்டு, குறிப்பாக டிசைனுமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கிற மாதிரி லான்ச் பண்ணியிருக்காங்க. டிசைன் நல்லா இருந்தால் மட்டும் போதுமா? 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ஃபோன் ஒர்த்தா இல்லையா அப்படின்றத வீடியோவில் ரொம்பவே கிளியராக சொல்லியிருக்கேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுல ஒரு டெக் சேனல், நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ குயிக்காக ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். மேலே க்ளோ ஆகக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். சிங்குச்சான் பச்சை கலர் சிங்குச்சான்ற மாதிரி பாக்ஸ் வந்து போட்டிருக்காங்க. பாக்ஸோட ஃப்ரண்ட்லயே எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கு. இன்ஃபினிக்ஸ் கேமரா பம்ப் எப்படி இருக்கு, ஹாட் 50ன்றத மென்ஷன் பண்ணிட்டு 5 இயர்ஸ் வந்துட்டு செம ஸ்மூத்தா இருக்கும் ஃபோன் யூஸ் பண்றதுக்கு அப்படின்றாங்க. ஏன்னா அது 10,000 ரூபாய் ஃபோன்ல இப்படியா அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் பேக் சைட்ல இதுல இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குன்றத கொடுத்துருக்காங்க. சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓபன் பண்ணா உள்ள எடுத்த உடனே என்னப்பா ஸ்பெக் டீடைல்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ மொபைலே அந்த சுத்தி இருக்க ரேப்பர்லயே எக்கச்சக்கமான டீடைல்ஸ் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசைன் பாருங்களேன், ரொம்ப சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு வந்துட்டு. அண்ட் பேக் சைடில் இருக்கக்கூடிய இந்த ஒரு ஸ்டிக்கரையுமே வந்து ரிமூவ் பண்ணிடலாம். மொபைலை டர்ன் ஆன் பண்ணிட்டு சைடில் வச்சிடலாம். நெக்ஸ்ட் ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. 10 வாட் சப்போர்ட்டோட இருக்கு. அண்ட் டைப் சி கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. சிம் எஜெக்டர் டூல் வருது. யூசர் மேனுவல் இருக்கு. கேஸுமே பாக்ஸில் கொடுத்துட்டாங்க. அண்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் மொபைலோட போட்டு பார்த்தேன். இந்த ஒரு ப்ரைஸ் ரேஞ்சில் கேஸ் கொடுக்குறதே பெரிய விஷயம் தான். போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிட்டாக இருக்கு. ஸோ மொபைலை கையில் எடுத்தோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃபீல் ஆனதே கண்டிப்பாக இந்த ஃபோன் 10,000 ரூபா அப்படின்ற ஃபீல் வரவே வராது. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேமரா பம்ப் வந்து ரெக்டாங்கிள் டைப்பில் லைட்டாக சைட்லாம் ஃபில்லட் பண்ண மாதிரி பார்க்கறதுக்கே சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கேமரா பம்ப் டிசைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உண்மையாக எனக்குமே ஞாபகம் இல்லை. நீங்கள் எங்கேயாவது பார்த்த ஞாபகம் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் பேக் சைடோட டிசைன் அப்படின்னு வரும்போதும் சைடு ஃப்ரேமே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக் தான். பட் பேக் சைட் ஃபிளாட் டிசைனில் ரியலாகவே சொல்லணும்னா மேட் ஃபினிஷில் ஃபிங்கர்ஸ்லாம் வச்சா தெரியாத மாதிரி ஒரு கிளாஸ் பேனல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஃபீல்ட்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாக இதுவுமே சூப்பராக இருக்குது. அண்ட் கலர் அப்படின்னு வரும்போது நம்ம கையில் இருக்கிறது க்ரீன் கலர் இருக்குது. ஸோ ரொம்ப இந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரி அடிக்கிற கலர்லாம் இல்லாமல் லைட்டாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்லா இருக்குது. அண்ட் இதுலேயே பிளாக் ப்ளூலாம் இருக்குது. அண்ட் பர்பிள் கலருமே இருக்குது. அது வீகன் லெதர் டைப்பில் வர மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் நம்மளால டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. அண்ட் வெயிட் அப்படின்னு பார்க்கும்போது 188 கிராமும், திக்னஸ் 7.82 mm வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியலாகவே சிங்கிள் ஹேண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணும்போது பெருசாக வெயிட்டா இருக்கிற ஃபீல்ட்ல வெயிட் பேலன்ஸ் நல்லா இருக்கு. திக்னஸ்மே கம்மியா இருக்கிறது இந்த போனுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜா இருக்கு. ஸோ ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த டிசைன் ஓகேவான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இதுல IP54 வந்து கொடுத்துருக்காங்க. தெரியாம தண்ணி பட்டுறதுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. டைரக்டா தண்ணிக்குள்ள எதுவும் போட்டுறாதீங்க. வெட் டச் சப்போர்ட்டுமே கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி தண்ணிலாம் இருக்கும்போது ஃபிங்கர்ஸ் வச்சு டச் பண்ணி யூஸ் பண்ணாலுமே ஆக்சிடென்டல் டச்சஸ் ஆகாம கரெக்டாக வேலை செய்யுது. லெஃப்ட் சைடில் ஹைபிரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி இந்த பிரைஸ் ரேஞ்சில் ட்ரிபிள் ஸ்லாட் கொடுக்குறது பெட்டராக இருக்கும். மிஸ் ஆகிருக்கிறது ஒரு சின்ன குறையாக தான் இருக்கு. அண்ட் ஹைபிரிட் அப்படின்னு பார்க்கும்போது 2 சிம் கார்டு போட்டுக்கலாம். அண்ட் 5G சப்போர்ட்டோட தான் வருது. இல்லை ஒரு சிம் கார்டு ஒரு SD கார்டு போட்டுக்கலாம். SD கார்டை பொறுத்த வரைக்கும் 1 TB வரைக்கும் எக்ஸ்பேண்டபிளாக சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் பாட்டமில் 3.5 ஆடியோ ஜாக், மைக், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கரை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்பீக்கர் செட்டப் தான். சவுண்ட் இந்த பிரைஸ் ரேஞ்சுக்கு நல்லாவே தான் இருக்கு. அண்ட் டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இந்த மாதிரி எதுவுமே வந்து கொடுக்கல. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. பவர் பட்டன் இந்த இடத்துல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனராகவும் இருக்கு. யூஸ் பண்றதுக்கு நல்லாவே ஃபாஸ்டா இருக்கு. பெருசா குறை சொல்ற மாதிரி இல்ல. அண்ட் பெசல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 3 சைடு வந்து பெட்டரா இருந்தாலும் வந்து பாட்டம்ல கொஞ்சம் பெருசாவே வந்து கொடுத்துருக்காங்க. அது இன்னும் கொஞ்சம் சின்னதா குறைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் தோணுச்சு. அண்ட் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது 6.7 inch HD+ LCD டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி பாத்தீங்க அப்படின்னா இந்த 10,000 ரூபாய் பிரைஸ் ரேஞ்சிலேயே நிறைய போன் ஃபுல் ஹெச்டிலையுமே அவைலபிள் இருக்கு. ஸோ இவங்களுமே ஃபுல் ஹெச்டி ட்ரை பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. HD டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு குறையா இருக்கு. பட் 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட்டோட கொடுத்துருக்காங்க. நீங்க ஆட்டோ செட் பண்றீங்கன்ற பட்சத்தில் 60 Hz 90 Hz இல்லாட்டி 120 Hz வரைக்கும் ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி தான் இருக்கு. இல்ல தனியா நீங்க 60 90 120 Hz செட் பண்ணோம் அப்படின்னாலுமே நீங்க செட் பண்ற மாதிரி கொடுத்துருக்கிறது நல்ல விஷயம் தான். அண்ட் இதை தவிர என்ன ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணல. பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது 500 nits வந்து கொடுத்துருக்காங்க. இன்டோர்ல நல்லா மேனேஜ் பண்ணுது. அவுட்டோர்ல கூட ஓகே. பட் டைரக்ட் சன்லைட் அப்படின்னு வரும்போது பிரைட்னஸ் வந்து மேனேஜபிளா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஓவரால் டிஸ்பிளே அப்படின்னு பார்க்கும்போது LCD டிஸ்பிளே கலர் பார்க்கறதுக்குலாம் நல்லா பஞ்சியா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன ஃபுல் ஹெச்டி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். இந்த போன்ல கண்டிப்பா இது ஒரு சின்ன குறை அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் UA அப்படின்னு வரும்போது இவங்களோட XOS 14.5 Android 14 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஜூலை வரைக்குமே செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபியூச்சர் அப்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 2 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்கறதா வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆண்ட்ராய்டு அப்டேட் எவ்வளவு நாள் கொடுக்கறது அப்படின்றத வந்து வெளிப்படையா எதுவும் வெளியில வந்து சொல்லல. எனக்கு தெரிஞ்சு 1 வருஷம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டா எதுவுமே மென்ஷன் பண்ணல. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இதுல இன்பில்ட் FM கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். இதை தாண்டி டைனமிக் ஐலாண்ட் இந்த ஐபோன்லாம் இருக்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிபிகேஷன் இதெல்லாம் டாப்லேயே வர்ற மாதிரி பேட்டரி சார்ஜ் போடும்போது தெரியுது. இது மாதிரி பார்த்தீங்கன்னா சில ஸ்மார்ட்டான ஃபீச்சர்ஸ்லாம் இன்பில்டா வந்து இந்த OSல இருக்க தான் செய்யும். பட் அதே சமயம் குறை அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ப்ளோட்வேர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த பட்ஜெட்டில் மோஸ்ட்லி நம்ம டெக்னாலஜிலாம் வாங்குறோம் அப்படின்னா எந்த பட்ஜெட்டாக இருந்தாலுமே தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அதிகமாக தான் இருக்கும். இதுலேயுமே இருந்தது.
பட் அன்இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொடுத்துருக்கனால மேனேஜ் பண்ணிக்கலாம் நீங்க. நெக்ஸ்ட் கேமரா சைடு வந்தோம் அப்படின்னா 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ரியலா சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா போட்டோஸ் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்கு. ரொம்ப அதுக்குன்னு சூப்பராக இருக்கு ஆகலாம் இல்லை. 8 மெகா பிக்சல் எடுத்து நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வாஷ் அவுட் ஆன மாதிரி இருக்கும். சில டைம் விவோ ஃபோனில் கூட இந்த 15,000 ரூபாய்க்கு மேலே கூட இப்போ சில ஃபோன்ஸ்லாம் 8 மெகா பிக்சல் கொடுத்தாங்க. அதை விட பார்த்தீங்க அப்படின்னா இதில் பெட்டராக ஆப்டிமைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லாவே இருக்கு. பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டார்கெட்டடாக அதிகமாக செல்ஃபி எல்லாம் எடுப்பீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக போட்டு கூட ஒரு 16 மெகா பிக்சல் 13 மெகா பிக்சல் இருக்க நல்ல ஃபோனாக கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் வீடியோ அவுட்புட் அப்படின்னு பார்க்கும்போது மேக்ஸிமம் 2K 1080p ரெண்டுமே வந்து 30 fps வரைக்கும் எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக் சைடில் 48 மெகா பிக்சல் மெயின் கேமரா அப்பேச்சர் வேல்யூ 1.79 கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு டெப்த் சென்சார் ஒன்று கொடுத்துருக்க மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இதில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ்மே டீசெண்டாக இருக்கு, பெருசாக குறை சொல்கிற மாதிரி எதுவும் இல்லை. அண்ட் வீடியோ அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 2K 30 fps 1080p 60 இல்லாட்டி 30 எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோ சாம்பிள் எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. நெக்ஸ்ட் பேட்டரி கெபாசிட்டி அப்படின்னு வரும்போது 5000 mAh பேட்டரி கெபாசிட்டியும் 10 வாட்ஸ் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்துருக்காங்க. பட் மொபைல் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கு. ரியலா சொல்லணும் அப்படின்னா 18 வாட்ஸ் கொடுத்துருந்தா இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். ஏன்னா இப்போ மோட்டோல எல்லாம் ஆல்ரெடி வந்திருக்க போனா இருக்கட்டும் இல்லை போக்கோவா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ்னா 18 வாட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு ஒரு 10,000 ரூபாய் கீழே வர ஃபோனில் இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்கன்னா பிரச்சனை இல்லை. பட் இதில் பண்ணியிருக்கிறது கொஞ்சம் நெருடலாக இருக்கிற மாதிரி இருக்கு. பேட்டரி லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு வந்து கிடைச்சிரும். சார்ஜிங் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது 10 வாட்ஸை வச்சு எவ்வளோ நேரத்தில் தான் ஆகுதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட் பண்ணதில் 0 to 10% சார்ஜ் ஆகிறதுக்கு 15 மினிட்ஸும் 25% சார்ஜ் ஆகிறதுக்கு 36 மினிட்ஸும் 50% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 11 மினிட்ஸ் ஆச்சு. 75% சார்ஜ் ஆகிறதுக்கு 1 hour 47 மினிட்ஸ் ஆச்சு. 100% சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hour 28 மினிட்ஸ் ஆச்சு. நெக்ஸ்ட் ப்ராசர் அப்படின்னு வரும்போது மீடியாடெக்கோட டிமென்சிட்டி 6300 ப்ராசர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலாக அன்டூ பெஞ்ச் மார்க் எடுத்து பார்க்கும்போது 4 lakhsக்கு மேலேயே வந்து கிடைச்சிருந்தது. ஸோ நார்மல் யூஸ் தான் நான் பண்ணுவேன் ப்ரோ, ஃபோனை வந்துட்டு ஃபோன் பேசுறதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன், வீடியோஸ் பார்க்க போறேன், வாட்ஸ்அப் யூஸ் பண்ண போறேன்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணலாம். அண்ட் கேம் பிளே அப்படின்னு வரும்போது நார்மலாக சப்வே சஃபர் இந்த மாதிரியான சின்ன சின்ன கேம் பிளே பண்றீங்க அப்படின்னா விளையாடலாம். அதே மாதிரி பப்ஜி எல்லாம் நான் கண்டிப்பாக விளையாடுவேன் ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக பிளே பண்ணலாம். லோ கிராஃபிக்ஸ்ல வச்சு பிளே பண்ணீங்களாலும் கூட அங்கங்க ஃப்ரேம் டிராப் ஆகுறத உங்களால பார்க்க முடியும். ஆனா அதே சமயம் இந்த போன் நான் வாங்கலாமா வேணாமான்னு கேட்கறவங்களுக்கு, நார்மல் யூஸ் தான் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ப்ராசர் ஒரு பெரிய இஷ்யூ ஒன்றும் கிடையாது. அண்ட் ஃபைனலா பிரைஸ் என்ன, இந்த போன் ஒர்த்தா, இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது மட்டுமே ஆப்ஷன் கிடையாது இந்த 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு. அதுலேயும் 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு 4GB ரேம் வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே 8GB வாங்கினீங்க அப்படின்னா தான் இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தது 8GB ரேம் வேரியன்ட் தான் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. ப்ரைஸ் அப்படின்னு வரும்போது 4GB ரேம் வந்துட்டு 10,000 ரூபாயும் 8GB ரேம் வந்து 11,000 ரூபாய் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பெட்ரு நீங்கள் 8GB ரேம் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். 10,000 ரூபாய் பட்ஜெட்டுக்கு இந்த ஒரு ஃபோன் தானே வேற இல்லையான்னு கேட்டிங்கன்னா 10,000 ரூபாய்க்கு டிசைன் நல்லா கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓகேவா இருக்கிற மாதிரியான ஃபோனாக தான் இருக்கு. பட் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன் வேணும் அப்படின்னா போக்கோலையும் சரி மோட்டோலையும் சரி இன்னும் ஆப்ஷன் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த மாதிரி 3 ஃபோன்ஸை வந்து கம்பேர் பண்ணி பார்த்துட்டு எது வாங்கலாம் அப்படின்றத டிசைட் பண்ணி வாங்கினீங்கன்னா உங்களுக்கான ஒரு பெஸ்ட்டான ஃபோன் உங்கள் கையில் கிடைச்சிரும். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோட ஃபியூச்சரில் உங்களை மீட் பண்ணுறேன்.